நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினோடு விரிவாக விவாதிப்பதற்காக இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கிய தலைப்பு ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து, ராகுலுடைய வாக்குறுதி அரசியலா அல்லது இது அவசியம்தானா என்ற கேள்வியை நாம் இன்றைக்கு விவாத பொருளாக ஆக்கியிருக்கின்றோம். ஜம்மு காஷ்மீர் உட்பட 4 மாநிலங்கள், அதாவது மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், இந்த தேர்தல் ஒரு மினி நாடாளுமன்றத்தினுடைய ஒரு கிரைட்டீரியா அடிப்படையில் மோடிக்கு மற்றொரு பலப்பரீட்சை என்று தான் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் செப்டம்பர் 30 வரைக்கும் தேர்தல் நடத்தி ஆக வேண்டும், அதற்கான வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் அங்கே நடக்கின்றது. இப்பொழுது இந்த 370 ஓப்ரிகேட்டட் அது எப்படி பாரதிய ஜனதாவினுடைய கோர் அஜெண்டா என்பது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே ராம் ஜென்ம பூமி 370 அதை ஓப்ரிகேட் பண்ணுறது. 3வது பொது சிவில் சட்டம். இந்த அடிப்படையில் 2018க்கு பின்பு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வழக்கு தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு பின்பு அதை நீதிமன்றமும் உறுதி செய்தது. இதில் கூட்டு நடவடிக்கையின் அடிப்படையில் மாநில சட்டமன்றத்தினுடைய அனுமதி பெற வேண்டும் என்று அன்றைக்கு உள்ள ஒரு நடவடிக்கை சட்ட முன்வரைவு என்று சொல்லப்பட்டாலும் 47களுக்கு பின்பு ஹரிசிங் பெரும்பான்மையான முஸ்லீம் மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு மகாராஜாவாக ஆட்சி செய்தார். ஆனால் மக்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் பாகிஸ்தானை முழுமையாக புறக்கணித்து இந்தியாவோடு பயணித்தார்கள். அதற்கு மிக முக்கிய தேசிய தலைவர்கள் மிக அரும்பாடுபட்டார்கள் என்பதையும் இந்த காலகட்டத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். இப்படியெல்லாம் நீண்ட நெடிய வரலாறை பெற்றிருக்கக்கூடிய எல்லைப்புற மாநிலமான ஜம்மு காஷ்மீரில் ஒரு சித்தாந்த ரீதியான கொள்கை அடிப்படையில் தான் இந்த 370 நீக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது பின்னால் வரக்கூடிய காலங்களில் சர்வதேசத்தோடு தொடர்புடைய ஒரு சிக்கலை ஏற்படுத்துமா என்ற கேள்வி நமக்கு எழுகின்றது. அதை போன்று 371A, 371B, C இப்படியெல்லாம் தொடர்கின்றது. GH வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் பலவற்றுக்கு விசேட அந்தஸ்தை இந்திய அரசியலமைப்பு வழங்கியிருக்கிறது. சிக்கிம், மேகாலயா, மணிப்பூர், ஆந்திர பிரதேசம், அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, மணிப்பூர் எல்லாம், மேகாலயா எல்லா இடங்களிலும், மிசோரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காஷ்மீரை மட்டும் எழுப்பதற்கும் அங்குடைய வளங்களை நோக்குவதற்கும் உண்மையில் இது தேவைதானா அல்லது சித்தாந்த கூறுகளின் அடிப்படையில் பிஜேபி இந்த முடிவை முறைமைப்படுத்துகிறதா? ராகுல் பிரச்சாரத்திலே இதை முழுவதுமாக நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீக்கி விடுவோம் என்று பிரச்சாரம் செய்வதும் மாநில அந்தஸ்தை கொண்டு வருவோம் என்றும் ஒரு நீண்ட நெடிய பரப்புரையின் கீழ் இந்த விவாதத்தை முன்னெடுக்கப் போகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் எம்மோடு வந்திருக்கிறார். சார் வாங்க பிரியன் சார். வணக்கம் சார். உண்மையிலேயே இது குறித்து தெளிவான புத்தகங்கள் எல்லாம் சமீபத்தில் எழுதியிருக்கக்கூடிய எழுத்தாளராகிய நம்முடைய கல்விசார் தளத்திலிருந்து எழுத்தாளர் ஐயா குமார் அவர்களை நான் வரவேற்கின்றேன். அரசியல் விமர்சகராக திரு ரவிசங்கர் சார். வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளராக திரு இனியன் நீங்கள் பேசுங்க. இப்போது உங்கள் கட்சியினுடைய தலைவருடைய இந்த உரை எந்த மாதிரியான ஒரு டிராஸ்டிக் இம்பேக்ட் ஆன் தி சொசைட்டி? முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்றது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சரி, உங்களுக்கு காஷ்மீர் மாநிலம் அதனுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு அது ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதுல காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் கட்சி இதை யூனியன் பிரதேசமாக தான் தொடர விரும்புகிறதா அல்லது மீண்டும் மாநிலமாக மாற்ற அதற்கான முயற்சிகளை எடுக்குமா என்ற ஒரு கேள்வி நீண்ட காலமாகவே ஊடகங்களில் பேசப்பட்ட ஒன்று. அது இப்போ தெளிவுபடுத்தியாச்சு. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் ஒன்றிய அரசுல நிச்சயமாக நாங்கள் மீண்டும் காஷ்மீரை இந்த யூனியன் பிரதேசத்திலிருந்து மாநில அரசாக, மாநில உரிமைகளுக்கு உட்படுத்தக்கூடிய அரசாக நாங்கள் மாற்றுவோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டு, ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டை இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார். அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். இது என்ன பிரச்சனைனா, இந்த காஷ்மீர் மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்து என்பது இது ஒரு அரசியல் டிபேட்டை தான் பார்க்குறாங்க. இது ஒரு அரசியலை தாண்டி அந்த மாநில மக்களினுடைய கலாச்சார அடையாளமாகத்தான் இந்த ஆர்டிகல் 370 வழங்கப்பட்டது. இந்த ஆர்டிகல் 370 இந்தியாவுக்கான வரலாற்றை தீர்மானிக்கக்கூடிய அளவில் இருந்திருந்தாலும் எதிர்காலத்தில் எத்தனை வருஷத்துக்கு இது இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழும்பொழுது காங்கிரஸ் கட்சி இதுக்கு சொன்ன பதில் என்ன? இது ஒரு நிரந்தர
ஒரு தீர்வு, ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் இது. இது 2000 வருஷத்துக்கோ 1000 வருஷத்துக்கோ இந்த 370 இருக்காதுன்னு தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ என்னன்னா ஆர்டிகல் 370 எப்படி நீக்க வேண்டும் என்கிற அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 அதற்கான வழிமுறை, அந்த கைட்லைன்ஸ் வந்து அந்த ஆர்டிகல் 370க்குள்ளேயே இருக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்திய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும், அது சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு அது காஷ்மீர் மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபித்தால் தான் காஷ்மீர் மாநிலத்தினுடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்க முடியும் என்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் பொழுது, சட்டம் இருக்கும் பொழுது, இவங்க பாட்டுக்கு போற போக்குல ஒரு கேபினெட்டோட அப்ரூவல் வச்சுக்கிட்டு பிரசிடென்ஷியல் ஆர்டர் வாங்கி குடியரசுத் ஒப்புதலை வாங்கிட்டு இவங்க வந்து நாங்க ஆர்டிகல் 370 நீக்கிறோம், சட்டத்தை திருத்துறோம், அதன் மூலமாக காஷ்மீர் என்கிற ஒரு மாநிலத்தை நாங்க யூனியன் பிரதேசமாக மாற்றோம் என்பது மிகப்பெரிய அராஜக போக்கு, சர்வாதிகாரத்தினுடைய உதாரணமாக இருக்கிறது. இனியன்ட்ட ஒரு கேள்வி சட்ட ரீதியாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து பெர்மிஷன் ஷுட் பி கிராண்டட், கொடுக்கப்பட வேண்டும், கொடுத்துருக்கணும், கொடுக்கல. இப்போ இது லெஜிட்டிமேசியா சட்ட ரீதியாக லீகல் அப்ரூவல் போகும்போது 4 ஆண்டு காலம் கழிச்சு இதெல்லாம் தெரியாமலா சந்திரசூட் போன்ற தலைமையில் ஒரு நீண்ட நெடிய விவாதத்துக்கு அப்புறம் எப்படி பெர்மிட் பண்ணாங்க? இல்ல அதுதான் அது எப்படி கொடுத்தாங்க? இல்ல அது வேடிக்கையான ஒரு தீர்ப்புன்றது அன்னைக்கே நம்ம பேசிட்டோம். அன்னைக்கே பல விவாதங்கள்ல நான் அதை பத்தி குறித்து பேசியிருக்கிறேன். அடிப்படை முகாந்திரம் இல்லாத ஒரு தீர்ப்பாக தான் இருந்தது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஆர்டிகல் 370 நீக்குவதற்கான ப்ரொவிஷன்ஸ் அதிலே இருக்கும் பொழுது பாஜக அரசு ஏதேச்ச அதிகாரத்தோட இது வந்து ஒரு குடியரசுத் தலைவருடைய ஆதரவோட இதை நீக்குவது என்பது ஒரு வெளிப்படையாகவே நமக்கு தெரியுதுல, ஓப்பனாகவே நமக்கு தெரியுது இது சட்டத்துக்கு விரோதமாக நடக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. அதையும் தாண்டி ஒரு தீர்ப்பு வருவது என்பது விமர்சனக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து நீதிமன்றம் சொல்லுவது அனைத்தும் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமானா ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும், மாற்று கருத்தில். ஆனால் அதை விமர்சனம் செய்யணுமா செய்யக்கூடாதுன்ற தாண்டி பெரிய விவாதம் தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து மன்மோகன் சிங் ஆட்சியோ நேரு ஆட்சியோ கிடையாது. இன்னைக்கு நம்ம இருப்பது மோடியின் ஆட்சி. மோடியின் ஆட்சியில் நம்ம எல்லாத்தையும் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் நாங்கள் இன்னைக்கு பார்க்குறோம். அதன் அடிப்படையில் இப்போ என்ன இவங்க சொல்றாங்க அப்படின்னா, மோடி வந்ததுக்கு பிறகு காஷ்மீர்ல இந்த தீவிரவாத ஊடுருவல் குறைந்து விட்டது. உண்மையிலே குறைஞ்சிருக்கா? இல்ல பெனிட்ரேஷன் அவே ஃப்ரம் த பார்டர், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பயங்கரவாத நடவடிக்கைகள் இதெல்லாம் இப்பொழுது இருக்குதா இல்லையா? இல்லை அது என்ன அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதாவது ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் ஹோம் மினிஸ்ட்ரி 2019 வெளியிட்ட ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நெட்டில் இருக்குது, யார் வேணா பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ டாக்குமெண்ட்டில் இருக்குது, 2011 இன்ஃபில்ட்ரேஷன் குறைந்திருப்பதாக இவங்க அறிக்கை சொல்லுகிறது. சரி, ஊடுருவல் இன்ஃபில்ட்ரேஷன் ரைட், 2011 குறைந்ததாக சொல்லுகிறது. அப்ப 2011 ஆட்சியில் யார் இருந்தா? அன்னைக்கு காங்கிரஸ் அரசு தான் ஆட்சியில் இருந்து, அன்னைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். அப்போ காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவில் அன்றைக்கு அரசு செயல்பட்டு இருக்கிறது. ஆனா 2024 ஜூலை மாசத்துல, போன மாசத்துக்கு முந்தின மாசத்துல 48 மணி நேரத்துல 4 தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது காஷ்மீர்ல. அதே மாதிரி பத்தான்காட்லையும் யூரியிலையும் ஏகப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது காஷ்மீர்ல. அப்போ ஆர்டிகல் 370 நீக்கிட்டோம்னா காஷ்மீர்ல 370 பிறகு இவங்க என்ன சொன்னாங்க, ஆர்டிகல் 370 நீக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த கட்டுப்பாடு ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல வந்துரும், தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி ஒண்ணும் நடக்கல, பெரிய மாற்றம் எதுவும் எழவே இல்லை. ஏற்கனவே என்ன நிலைமை இருந்ததோ அதை விட நிலைமை மோசமாக மாறி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இஷ்யூஸ் இந்த தாக்குதல்களை கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க, மேஜர் அட்டாக்ஸ், மைனர் அட்டாக்ஸ்னு. இதுவே முதல்ல ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பார்வை இது. ஏன்னா நீங்க தான் கேட்டகரைஸ் பண்றீங்க, இதெல்லாம் மைனர் அட்டாக்ஸ், இதெல்லாம் மேஜர் அட்டாக்ஸ்னு. அப்போ நீங்க மேஜர் அட்டாக்ஸ்னு ஒரு கேட்டகரைஸ் பண்ணும் பொழுது அது பல தாக்குதல்களை, பல ஊடுருவல்களை அது மறைப்பதாக போகிறது. அந்த ஒன்றிய அரசு, இந்த ஹோம் மினிஸ்ட்ரி அப்படி ப்ளே பண்றாங்க. அப்போ இதுதான் நாங்க பார்க்கிறோம். நாங்க அதன் அடிப்படையில் இவங்க சொல்லுகின்ற அறிக்கை எல்லாமே போகஸாக இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் நாங்க இன்னைக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்திருக்கின்றோம். காஷ்மீர் மீண்டும் ஒரு மாநிலமாக உங்களுடைய காங்கிரஸ் ஆட்சியோ அல்லது கோலியேஷன் இந்தியா கூட்டணி வந்தால் இந்த ஆப்ரிகேட்டடை நீங்க நீக்கிட்டு மறுபடியும் 370 கொண்டு வந்துருவீங்க. ஆமா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் தி ஸ்டேட்ஸ். எஸ், அப்படிதானே? ஆமா, அது நடக்கும். அதாவது யூனியன் டெரிட்டரி நீக்கப்படும், மாநில அந்தஸ்து வரும். மாநில அந்தஸ்து அப்ப பிஜேபி சொல்கிறது மாநில அந்தஸ்து நாங்கள் கொடுக்க போகிறோம், விரைவில் கொடுக்க போகிறதுக்கும் இந்த 370க்கும் ஸ்பெஷல் ப்ரொவிஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல நீங்க நான் சொல்ற புரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு. மாநில அந்தஸ்தே நாங்கள் மீண்டும் கொடுப்போம், யூனியன் டெரிட்டரியாக இருக்காது என்று சொல்கிறார்கள். அப்படி என்னால் இந்த 370 ஆப்ரிகேட்டடுக்கான நோக்கம் என்ன? மாநில அந்தஸ்து கொடுத்தும் 370 இருக்காதா? நான் கேட்குறேன். ஒரு 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 வழக்கறிஞர்கிட்ட கேட்கணும்ல என்னுடைய கேள்வி. இல்லை, நாங்கள் அது அரசியலை தான் பார்க்குறோம். 370 நீக்குவதற்கான ஒரு பார்வை என்னன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் பல ஆண்டுகாலமாகவே அங்கே வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகமான இஸ்லாமியர்கள் மேலே ஒரு வன்மத்தோடு சுற்றிட்டு இருக்காங்க. அதனுடைய நீட்சியாக தான் அதை நீக்கியிருப்பாங்கன்றது எங்களுடைய ஒரு அப்சர்வேஷனாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு இது குறித்து ஒரு தெளிவான புரிதல் இல்லை. அதாவது நான் கேட்ட கேள்வி என்னன்னால், மீண்டும் மாநில அந்தஸ்து கொடுத்தாலும்
370 ஆப்ரிகேட் பண்ணதை மறுபடியும் இல்லை எல்லா ஸ்டேட்டை மாதிரி அங்கே நாங்கள் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் ஃபார் தட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற வாய்ப்பு உண்டான்னு கேட்டேன். இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இல்லை. நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, திருக்குமார், உங்களுடைய பார்வையை இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக காஷ்மீரை பற்றின தெளிவு நம்ம நாட்டில், நம்ம ஸ்டேட்டில் நிறைய பேருக்கு இன்டர்னலாக நிறைய விஷயங்கள் தெரியாது. நான் அதனால தான் 2017-18 இதுக்கு ஒரு புக் எழுதினேன். சரி, அந்த புக்கு தான் இந்த ஜம்மு காஷ்மீர் முழு ஃபுல் ஹிஸ்ட்ரி. அது அந்த அளவில் பார்க்கும்போது அதை தெளிவு கொடுக்கணுங்கிறது இன்றைக்கி ஜெயா டிவி மூலமாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். 1846க்கு முன்னால் அந்த பிரதேசங்கள் எல்லாம் சீக்கியர்களிடம் இருந்தது. சீக்கியர்களிடமுக்கும் வெள்ளைக்காரங்க உள்ளே வந்ததுக்கு பிறகு, வெள்ளைக்காரங்க உள்ளே வந்த பிறகு சீக்கியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போர் நடந்து அதில் ஆங்கிலேயர்களிடம் தோற்று விட்டார்கள். சீக்கிய படை தோற்றதுக்கு பிறகு அந்த பிரதேசத்தை ஆங்கிலேயர்கள் கையில் வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு குலாப் சிங் கிட்ட 50 லட்ச ரூபா வாங்கிட்டு அந்த இடத்த கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் லேண்டு கண்டுலாம் விற்க டேர்ம்ஸ் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆங்கிலேயர் மொத்த ஸ்டேட்டுக்கு 50 லட்சம் தான். 50 லட்சம் தான் அன்னைக்கு உள்ள காசுல. 50 லட்சம் நினைச்சு பார்க்க முடியாது. ஆமாம், அதுக்கு பேர் அமிர்தரஸ் உடன்படிக்கை. ஆமாம், அமிர்தரஸ் உடன்படிக்கை. அமிர்தசரஸ் இங்க உள்ள நகர், பஞ்சாப், அங்கேருந்து பேசி அதை ஃபைனலைஸ் பண்ணாங்க. எக்ரிமெண்ட் கையெழுத்தாச்சு. அதுலேருந்து அவருடைய வாரிசு தான் ஹரிசிங். அவருடைய கடைசி வாரிசு இப்போ 47-48 காலத்தில் அவர் தான் ஹரிசிங், அவருடைய வாரிசு, அவருடைய லீகலர். இப்போ அந்த டைமில் சுதந்திரம் வந்தது. சுதந்திரம் கிடைச்ச உடனே இங்கேருந்து வந்து பாகிஸ்தானோட ஜின்னா வந்து பாகிஸ்தானோட காஷ்மீரை இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். அவர் ஒத்துக்கலை. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், அவர் ஒத்துக்கலன்னா மக்களும் விரும்பல. இந்தியாவோட வரதுக்கு விரும்பல. அவங்க இந்தியாவோட வர அப்போதைக்கு விரும்பல. கரெக்ட் தான். ஆமாம். அதுக்கு பிறகு என்ன ஆயிட்டுதுன்னா, இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஊரில் வந்து செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க. பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கு பிறகு செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு ஒரு அமௌண்ட்டு. அதில் ஒரு 30 லட்சம் ரூபா அதை எடுத்துகிட்டு போய் 30 கோடியே 30 லட்சம்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகத்தில் இல்லை. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் காஷ்மீரில் வந்து அவங்க பதானியர்களை அனுப்பி போராட்டம் நடத்தி கொள்ளையடித்து நிறைய தொண்டு நிறுவனங்களெல்லாம் நாசி பண்ணி பெண்களெல்லாம் கொஞ்சம் இடங்களை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் தகராறுலாம் நடந்து அதுக்கு அந்த டைம் தான் ஹரிசிங்குக்கு ரொம்ப மோசமான ஒரு டைம். இரவு கண்டிப்பாக அவர் ஒரு நாள் இரவு 10 நான் தூங்க போகிறேன், காலையில் 5 மணிக்குள் இந்திய இராணுவம் என்னை இந்தியாவிலிருந்து யாராவது வந்தால் என்னை எழுப்புங்கள், என்ன எழுப்பாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, அவ்வளவு, ஏன்னா அவரை கொன்னுருவாங்கன்னு அவருக்கு ஒரு பயம் இருந்தது. அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் தான் கையெழுத்தானது. அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் அதே போல் பட்டேல் அனுப்பின நம்முடைய இது கடந்த கால வரலாறு. ஆமாம், இப்படி தான் ஆயிடுச்சு. உடன்படிக்கை கையெழுத்தானது. முதல்ல மறுத்தவர், பிறகு கையெழுத்து போட்டு நான் இந்தியாவோட ஒத்து வர்ற ஒருங்கிணைந்த பகுதியாக அவரே அறிவித்து விட்டார். இப்படி தான் காஷ்மீர் இணைந்தது. அன்னைக்கு தேதியில் அவருக்கு அதிகாரமற்றவராகவும் அதை சுப்ரீம் கோர்ட் கோட் பண்ணுறது. சுப்ரீம் கோர்ட் சந்திரசூட்டை பற்றி கேட்டிங்களே, சுப்ரீம் கோர்ட் அந்த இந்த 370 ரத்த வந்து ஏன் ஆதரிச்சது, சரின்னு ஏன் ஒத்துக்கிட்டது அப்படின்னாக்கா, அன்னைக்கு தேதியில் இருந்தவர் அதிகாரமற்ற, அவருடைய அதிகாரங்கள் வரையறை செய்யப்படலை. வரையறை செய்யப்படாத போது ஏற்கனவே கொடுத்த எக்ரிமெண்ட் தான் பேசும். எக்ரிமெண்ட் படி அது இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி, ஆகையினால அது செல்லுபடியாகும். அதாவது 1951 76 பேர் கொண்டு வந்த ஒரு அமைப்பை உருவாக்கி 1956 நவம்பர் மாதம் இந்த மாநிலத்திற்குன்னு ஒரு தனிய ஃபிளாக், அரசியலமைப்பு சட்டம் எல்லாமே தனித்தனியாக இருக்கு. அது பின்னால் ஒரு ஷேக் அப்துல்லா அதெல்லாம் நீங்க சொன்னது அரங்கேற்றம். நீங்க சொன்னது 47 அதுக்கு முன்னாடி. ஆமா, 1920 ஷேக் அப்துல்லா. நீங்க வந்து ஹரிசிங்குடைய வரலாற்றை சொல்றீங்க. ஆமா, ஷேக் அப்துல்லா பிக்சர் இன்மை வருது. அவர் லண்டனில் படிச்சுட்டு நல்ல படித்தவர். படித்துட்டு வந்து ஒரு இளைஞர், கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் வந்து அங்கே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் அவர் எடுக்கார். அவர் தோண்டி எடுத்து அவர் தான் முதல்ல தேசிய மாநாட்டு நேஷனல் கான்ஃபரன்ஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பித்து அது பின்னால் கட்சியாக மாநாட்டு கட்சி இன்னைக்கு காங்கிரஸோட போட்டிடுறாங்களே. ஆமாம், அப்படி ஆரம்பித்து அவர் இந்த கதையை சொல்கிறார். நம்மெல்லாம் ஆடு மாடுகளா, நம்மளை 50 லட்சம் கொடுத்து வாங்கி வச்சுருக்காரு, இந்த 50 லட்சத்துக்கு நம்மளை விற்றுருக்காங்க, நமக்கு உரிமை இல்லையா, அது இல்லை, இது இல்லை. இதை ஆரம்பமாக வச்சு அது பெரிய போராட்டம் நடந்து அப்படி இருக்கு. 20-30க்கு மேற்பட்ட ஒரு செத்து அந்த ஃபங்க்ஷனை வந்து
இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் 2019 வரைக்கும் அந்த டேட் வந்து நடந்து அதுக்காக ஒரு துக்க அனுசரிக்கிறது நடந்து கொண்டே இருந்தது. அதாவது நீங்க சொல்றது 1956ல ஷேக் அப்துல்லா வந்த பிறகு இந்த போராட்டம் தொடங்கியது. அதுல அந்த ரயோட்ஸ்ல 20லே ஆரம்பிச்சிட்டாரு, இளைஞரா இருக்கும்போதே ஆரம்பிச்சிட்டாரு. அது தொடர்ந்துகிட்டே இருந்தது. நேருவோட அவர் ஒட்டிக்கிட்டு இருந்தாரு. நேருவோட டைம் இருந்தா இப்ப சொல்றேன். ஆனால் இன்னொரு வரலாற்றையும் சொன்ன அவர் தமிழ்நாட்டில் சிறை வைக்கப்பட்டதும். ஆமாம், அதான் நேருவோட ஒட்டிகிட்டு இருந்தாரு. நேரு அவருக்கு ஏதாவது அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக நேருவும் அவரும் பேசினாங்க. அது நடக்கல. அவர் அமெரிக்கா போயிருக்கு. நம்ம இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். ஏன்னா நேரு அந்த மண்ணில் உள்ள ஒரு பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர், பண்டிட் சமூகம். அதில் திரு ராகுல் காந்தி சொல்லியிருக்கார், எனக்கு இந்த மண் இரத்த உறவுள்ள ஒரு மாநிலம் என்றும் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் அந்த வரலாற்றை வந்து தெளிவாக சொன்னீங்க. அதாவது உதாரணத்திற்காக ஹரிசிங்குடைய விஷயங்களை இப்போ அடுத்த ஒரு கட்டத்தில் நம்ம அதை பேச போகிறோம். இப்போ இந்த 370 இப்போ வந்து ஆப்ரிகேட்டட் பண்ணிட்டாங்க. பாரதிய ஜனதாவுடைய பார்வையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய வளம் கொண்ட மாநிலத்தை வளர்ச்சி அடையாமல் சுரண்டுகிறார்கள், அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதனால் எந்த பலனும் இல்லை. நாம் இந்தியாவில் சக மக்களை போன்று வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும். இப்போ என்னன்னா, இதே போன்ற அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் த நாகாலாந்து, சேஃப்கார்ட் த ரிலீஜியஸ், அது மாதிரி சோசியல் ப்ராக்டிஸு, கஸ்டமரி லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த சிவில் அண்டு கிரிமினல் லாஸ் எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரவிசங்கர் சார் கொஞ்சம் பின்னோக்கியிருங்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்கும் இருக்கிற 371A, B, F, G வரைக்கும் இருக்குது. அப்படி என்றால் ஒரு சரியான நியாயம் என்றால் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கின்ற போது இவர்களுக்கு மட்டும் அதை எடுப்பதில் நோக்கம் என்ன? அதை நீங்கள் சரியாக சமன்படுத்த வேண்டும். அதாவது 370 அந்த காலத்தில் அம்பேத்கர் விருப்பத்துக்கு அப்பாற்பட்டது. அம்பேத்கர் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு 370 கொண்டு வரதுக்கு அம்பேத்கர் ஒத்துக்கலை. சரி, ஏன் ஒத்துக்கலை அப்படின்னா அதை வந்து பேக்டோர் வழியாக நிறைவேற்றப்பட்டது தான். கோபால்சாமி ஐயங்கார்னு கான்ஸ்டிடியூஷனல் இங்கே உறுப்பினராக இருந்த கோபால்சாமி ஐயங்காரும் நேரு அவர்கிட்ட சொல்லிட்டு போனதன் அடிப்படையில் அவங்க 2 பேருமே அந்த பர்டிகுலர் 370ல் வந்து அம்பேத்கர் கையெழுத்திடலை. சரி, அவர் அது காரணம்னு சொல்லியிருக்காரு. சரி, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி அவர் நம்ம ஷேக் அப்துல்லாட்ட ஒரு 3-4 முறை அவரை சுற்றி 3 ரவுண்டு பேசியும் அவர் ஒத்துக்கலை. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன்னு நிராகரித்து விட்டார். ஆனால் கோபால்சாமி ஐயங்கார் கிட்ட நேரு சொன்னதன் வைத்து நேரு சொன்னதை வைத்து அதை நிறைவேற்றி விட்டார்கள். அவ்வளோதான். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், யதார்த்தமாக அது இந்தியாவில் உள்ள ஒரு ஸ்டேட் இல்லை, தனித்துவமாக ஒரு ஸ்டேட் இருக்குது. நாம் 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இணைக்கிறோம். இதில் சர்தார் வல்லபாயுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அற்புதமானது, மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இது வந்து பேசும்போதே அக்ரிமெண்ட்டில் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கேட்குறாங்க, நாம் கொடுக்குறோம். அக்ரிமெண்ட்டில் அதெல்லாம் கிடையாது. அது அக்ரிமெண்ட் இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி, அவ்வளவுதான். ஆனால் அதில் 84,971 சதுர அடி. இப்பொழுது நான் சொல்லுவது நாகா, மேகாலயா, மிசோரம், ஆசாம், ஏபி எல்லாவற்றுக்கும் இருக்கிற போது இதை உருவாக்கி ஒரு டிசென்ட்டை, ஒரு கருத்து மாற்றத்தை உருவாக்குவது அரசியலா சார்? அது நீங்கள் மற்றதை கொண்டு அதோட சேர்க்க வேண்டியதில்லை. மற்றவற்றுக்கு உள்ள ஹிஸ்ட்ரி வேற, இதுக்கு உள்ள ஹிஸ்ட்ரி வேற. என்ன வேறன்னா, இது சீக்கியர்கள்ட்ட இருந்த இடம், பிரதேசங்கள் பூரா சீக்கியர்களுக்கு முன்னால இப்போ ஹைதராபாத் யார்கிட்ட இருந்துச்சு? நிஜாம்கிட்ட இருந்தது. அப்போ அதை நம்ம இணைச்சோம்ல, அதே மாதிரி தானே இதுவும். ஆமாம், இல்லை நீ அது வேறன்னா, ஹைதராபாத் நிஜாம் வந்து ஆரம்பத்தில் இணைய மறுத்தார், நாம் சேர்த்துக்கொண்டோம். இதனுடைய அதே போன்றதான் ஹரிசிங் நம்மளை மறந்தார், நாம் சேர்த்துக்கொண்டோம். அப்ப அவர்களுக்கு இருக்கிற பிரிவிலேஜ் அவர்களுக்கு இல்லை. இல்ல இப்ப இல்லாம இல்லையா? இப்ப கூட என்ன இப்ப நீங்க கேட்டீங்க, அவர்கிட்ட நண்பர்கிட்ட கேட்டீங்க 370, அதாவது திரும்ப அது மாநில அந்தஸ்துக்கு கொண்டு வர போறாங்கன்னு ராகுல் காந்தி சொன்னதாக அவர் சொல்றாரு. ஆமா, பாரதிய ஜனதா கட்சி அதைத்தானே சொல்லுகிறது. பாரதிய ஜனதா சொல்லுது தேர்தல் மூலமா. இப்ப அதைத்தான் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். பாஜகவும் மாநில அந்தஸ்து கொடுப்பேன் என்கின்றது, காங்கிரஸும் கொடுக்கின்றது. எனது கேள்வி என்ன, லெட் அஸ் நோ சம்திங் வெரி கிளியர். நீங்கள் சரியாக பதில் சொல்லும். இந்த 370 ஆப்ரிகேட் கூடிய அந்த சிறப்பு அந்தஸ்துகள் வழங்கப்படுமா? எனக்கு அது சட்டம் தெரியவில்லை. சிறப்பு அந்தஸ்து, எனக்கு அது திருப்பி கேட்கறதா, சட்டம் எனக்கு தெரியாது, வழங்கப்படாது. அதைத்தான் கேட்கிறேன். சிறப்பு அந்தஸ்துங்கிறது ஒரு மோசடி. ஒரு மாநிலம் ஜம்மு காஷ்மீருக்கு ரெண்டும் ஜம்முவில் உள்ள ஒரு வருவாயை வந்து ஒரு மாநிலத்தில் உள்ள வருவாயை ஒரு மாநிலம் மட்டுமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் அந்த சிறப்பு அந்தஸ்து. அது வந்து இனி நிச்சயமாக இருக்காது. சிறப்பு அந்தஸ்துங்கிற பேரில் அங்கே இருக்கிற 2-3 குடும்பங்கள், ஷேக் அப்துல்லா குடும்பம்,
அவருடைய ஒமர் ஃபரூக் அப்துல்லா, அப்துல்லா, ஃபரூக் ஒமர் அப்துல்லா, அப்துல்லா, இவங்க முப்தி முகமதோட அவங்க ஃபேமிலி, ஆமா. இவங்க தான் காஷ்மீரோட மொத்தத்தையும் அவங்க தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நடந்தது அதான். இதுதான் இது பிஜேபியுடைய குற்றச்சாட்டு. இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸுக்கு அதுக்குள்ளலாம் அவங்க போறது இல்ல. சரி. அங்க போய் யார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, இவங்க ஆட்சி நடக்கா, ரைட் ஓகே சாப்பா குத்திட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி. இதைத்தான் அவங்க இவ்வளவு நாளும் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. அது வந்து தலைவலி, சாதாரண தலைவலி இல்ல. ஜம்மு காஷ்மீரை ஷார்ட் அவுட் பண்ணதுங்கிறது சரி. உலகமே வியக்கக்கூடிய செய்தி. ஆனா காங்கிரஸுக்கு மட்டும் தப்பு தப்பா தெரியுது. சரி. அரசியலுக்காக ஓட்டுக்காக, அந்த பிரதேச மக்களுடைய ஓட்டு வங்கியை கவர்வதற்காக இவங்க இப்படி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாநிலம், நான் முன்னையும் போயிருக்கேன், இப்பவும் போயிருக்கேன். அந்த மாநிலம் அன்னைக்கு இருந்ததுக்கு வேற, இன்னைக்கு இருந்த நிலைமை வேற. அன்னைக்கு இறங்கி ஓட்டலை விட்டு இறங்கி போக முடியல. இப்போ இன்னைக்கு இருந்த நிலைன்னா, இன்னைக்கு அங்க தேனும் பாலும் ஓடுகின்றதா அல்லது பெனிட்ரேஷன் இன்வர்ஷன் இல்லையா? இப்போ இன்னைக்கு நீங்க 2018 24 என்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸும் கட்டுமானங்களையும் இங்க நம்ம மாநிலங்கள் என்ன நடக்கும், இத மாதிரி 2 மடங்கு அங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்யறேன். மக்கள்கிட்ட நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, மற்ற மத உணர்வுகள் அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அந்த மக்கள் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது, எங்களுக்கெல்லாம் நிம்மதியா இருக்கு, இப்போ எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அதுக்கு எதிராக ஜம்மு வேற காஷ்மீர் வேற. அதற்கு நாங்க பிடிச்ச முயலுக்கு தான் கால் மூணுன்னு சொல்லி அன்னைக்கு அந்த கதை நான் எதுக்காக இதை முதல்ல சொல்லிட்டு சொன்னேன்னா, காஷ்மீர் வரலாறு யாருக்குமே தெரியாது. இல்ல, அது ரெண்டாவது நம்ம பேசுவோம். முதல்ல இப்ப நீங்க சொன்னது இப்போ வந்து இந்த ஆப்ரிகேட்டடுக்கு அப்புறம் ஒரு சிறந்த வளர்ச்சி இருக்கின்றது. நிச்சயமா இருக்கு சார். ஏனால் அதுல ஒரு கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்களை நான் ரொம்ப கவனமா பார்ப்பேன். தமிழ்நாட்டில் 9 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லி கடைசியில் உள்ளே போய் பார்த்தா வெறும் 21,000 கோடி தான் வந்திருக்கு. இன்றைக்கி நம்முடைய தமிழக முதலமைச்சர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு அமெரிக்காவில், அது வேறு விவகாரம். அதே போன்று 21,000 கோடி தான் வந்திருக்கு எஃப்டிஐ எங்கள் காஷ்மீருக்கு. ஆனால் 81,000 கோடி வந்ததாக கணக்கில் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. முதல் கட்ட கருத்தை ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். திரு பிரியன் சார், குமார் சார்ட்ட நிறைய விஷயமா 2 பேரும் பேசணும். நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த வரலாறு இது இப்போ என்ன தேவை? இதில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உளவியல் ரீதியாக நாங்கள் மோடியை முடக்கிட்டோங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய கட்டுரை, உளவியல் ரீதியாக நாங்கள் மோடியை முடக்கிட்டோம். அவர் வந்து நெஞ்சை நிமித்தி கொண்டு தான் எப்பொழுதும் வருவார். இப்போ அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தூக்கிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் மோடி வந்து கார்பரேட்டுகள் நம்பர், அதானி அம்பானின்னு என்ன பேசக்கூடாதுனாங்க. நான் அப்படி பேசலை, A1 A2ன்னே சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ராகுல் காந்தி ஹேஸ் டு பி அவருடைய டிஸ்கோர்ஸ் டு த பீப்புள். இல்லை, இந்த ஆர்டிகிள் 370 அதோட இன்ட்ரோடக்ஷன் அதோட அப்ரோகேஷன் அந்த சகாப்தம் முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக அது முடிஞ்சு இட் கேனாட் பி ரீஓப்பன்ட். அதான் அது வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு காங்கிரஸே அதை சொல்லிட்டாங்க. இட்ஸ் கேனாட் பி ரீஓப்பன்ட் அகைன், ரெஸ்டோர்ட் அகைன்றது பாயிண்ட். இட் ஹஸ் பிகம் அ லா ஆக்சுவலாக. ஸோ அதனால் காங்கிரஸே என்ன சொன்னாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட், இது என்ன சொன்னால், ஹாஸ் இட் இஸ் பாசிபிள் டு சேஞ்ச் ஃபார் டுடே டுமாரோ டே. காங்கிரஸே வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக காங்கிரஸே என்ன, நாளைக்கு காங்கிரஸோ இந்தியா கூட்டணி 2/3 வந்து கான்ஸ்டியூஷனே திருத்தினாங்கன்னா அது வேறு விஷயம். அது நம்ம சொல்ல முடியாது. அதாவது இன்றைக்கி டேட்டில் வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா வந்து 11th டிசம்பர் 2023 சுப்ரீம் கோர்ட் சொன்னபோது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை காங்கிரஸோடைய இமீடியட் ரியாக்ஷன் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுத்துடுது. ஆனால் இந்த 370 அப்ரகேட் பண்ணும்பொழுது ஆர்டிகிள் 367 பயன்படுத்தினது சரியாக தவறான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த சந்தேகம் இருக்குது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் வந்து ரெவ்யூ பெட்டிஷன்லாம் போக மாட்டோம் நாங்கள் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் கிளியராக சொல்லிட்டாங்க. பட் ஆனால் வந்து எப்படி இது வந்து, ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து அந்த ஸ்டேட்டை வந்து பிரித்து ஸ்டேட்ஹுட் ஆனதை பற்றி சுப்ரீம் கோர்ட் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவங்க வந்து 370 அப்ளிகேஷன் ஒத்துண்டாங்களே தவிர அதை வந்து மாநிலத்தை பிரித்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றினதை பற்றிலாம் வந்து அவங்க அதை பற்றி ஒன்றும் பெரிய அவங்களுடைய ஒப்புதல் அல்லது வந்து எதிர்ப்பு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பதிவு பண்ணல. சொலிசிட்டர் ஜெனரல் சொல்லியிருக்காரு, நாங்கள் நிச்சயமாக அது ஸ்டேட் லெவலில் அந்தஸ்து கொடுக்க போகிறோங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பி புட் இட் பிஃபோர் த டெஸ்க். அவர் சொல்கிறது இல்லை சார், சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு ஆஸ் சூன் as possible you have to use state எவ்வளோ விரைவில் நீங்கள் கொண்டு வரணும். கொடுத்துட்ட பிறகு தான் நீங்கள் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாதனால பிஜேபி ஹஸ் டேக்கன் அட்வான்டேஜ். அது இது வந்து இப்போ எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. சரி, ஏன்னா நம்ம எலெக்ஷன் வரும். ஆனால் நேஷனல் கான்ஃபரன்ஸோடைய வாக்குறுதி என்னமா இருக்குன்னா, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் 370 ரெஸ்டரேஷனுக்காக பாடுபடுவோம்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஸ்டேட்ஹுட்டாக மாற்றுவோன்றாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம், 2 பேர் கூட்டணியில் இருக்காங்க.
ரெண்டு பேரோட இதுலேயும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் வந்து 370 வருமா வராதா, கொண்டு வர முடியுமா முடியாதா, இப்போ நீட் எக்ஸாம் இப்போ அந்த டாபிக் இல்லை, இப்போ நம்ம தேர்தல் டாபிக் தான் பேச போகிறோம். தேர்தல் டாபிக் தான். ஸோ தேர்தல் வரும்பொழுது சரி, காங்கிரஸ் சொல்கிற அந்த ஸ்டேட்ஹுட் விஷயம் வந்து முக்கியமான விஷயம். ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குது, இதுக்கு ஸ்டேட்ஹுட் கொடுத்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இருக்கிற பவரெல்லாம் லெஃப்டினன்ட் கவர்னர் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு பியூனை கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அங்கே வர சீஃப் மினிஸ்டர்னால. எல்லா பவரையும் அங்கே டெல்லியில் லெஃப்டினன்ட் கவர்னர் கொடுத்துட்டாங்க. அதர்வைஸ் அது டெல்லியிட்ட தான் இருக்குது அந்த பவர்ஸ் எல்லாமே. இப்போ ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கண்ணாபின்னான்னு அமெண்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், லஞ்ச ஒழிப்பு அதிகாரி, அது இது என்ன ஜேஎன்கே ஆஃபீஸர்ஸு யாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத போஸ்டிங் பண்ணாலும் நீங்கள் கேபினெட் என்ன டிசிஷன் எடுத்தாலும் கடைசியில் லெஃப்டினன்ட் கவர்னர் கைது போட தான் உண்டு. அவர் ரிஜெக்ட் பண்ணால் ரிஜெக்ட் தான். அதுதான் நிலைமை. ஸோ அங்கே எலெக்டடாக ஒரு கவர்மெண்ட் இருந்தால் கூட அதுக்கு இன்னும் பெரிய அதிகாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்படி இப்போ டெல்லி கவர்மெண்ட் இருக்கோ, எப்படி இப்போ பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இருக்கோ, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அங்கே ஜனநாயகம் என்கிற விஷயம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயகமான ஒரு ஆட்சி அங்கே இருக்குமானால் இருக்காது. சென்ட்ரலில் இருக்கிற அந்த அரசாங்கத்தோட ஆட்சி தான் அங்கே நடக்கும். சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லேயும் ஒரே ஆட்சி நடந்தால் அதோட விஷயம் வேறு. ஒத்து 2 பேர் ஒத்து போவாங்க, என்ன வேணால் பண்ணிப்பாங்க. ஸ்டேட்டில் வேறு ஒரு ஆட்சி நடக்குது, சென்ட்ரலில் வேறு ஒரு ஆட்சி நடக்குதுன்னா பாஜக நடக்குது, அங்கே காங்கிரஸ் என்சி வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்போது வந்து நிச்சயமாக அந்த கவர்மெண்ட்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து ஆட்சிக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. மக்களுடைய தீர்ப்பு அது இந்த கவர்மெண்ட் மதிக்கவே மதிக்காது. எப்படி டெல்லியில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும், எப்படி பாண்டிச்சேரியில் இருக்கோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இங்கே தேர்தல் நடத்தி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதுதான் ஃபருக் அப்துல்லா முதலே சொன்னார், இது தேர்தல் நடத்தி ஒன்று, ஏன்னா எல்லா பவரையும் லெஃப்டினன்ட் கவர்னர்கிட்ட கூச்சிட்ட பிறகு நீங்கள் தேர்தல் நடத்தி என்ன பிரயோஜனம்? ஸோ ஜனநாயகத்தில் வந்து ஒரு பவர்ஸ் இல்லாத ஸ்டேட் கவர்மெண்ட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு பவர்ஸ் இல்லைன்னா எதுக்கு தேர்தல்? ஆக்சுவலாக தேர்தலே தேவையில்லையே. அப்பாயின்மெண்ட் எல்ஜி, சென்ட்ரல் அப்பாயின்மெண்ட் எல்ஜி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுவார்னா அப்புறம் இது என்ன ஜனநாயகம் இது ஆக்சுவலாக? அதனால தான் மெஹபூபா முக்தி நான் தேர்தலே போட்டி போடலன்ட்டாங்க. பிரயோஜனமே கிடையாது. இதில் எதுக்கு நான் போட்டி போடணும்? ஆனால் பிஜேபி பாருங்க எவ்வளோ கில்லேடிங்க. அவங்க அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தபோது, மப்டி முகமதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தபோது 370 நீக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை வச்சு தான் பாஜகவே உள்ளே சேர்க்குறாங்க. இவங்க பாஜக 370 நீக்கிறதே கொள்கையாக வச்சுருக்கிற வீரர்கள் அவங்க கூட சேர்றாங்க. ஸோ அது முஃப்தி மகளுடைய கூட்டணியில் இருக்கும்போது இந்த 370 பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அப்போல்லாம் அதிகாரத்துக்கு வரணும் இல்லை பிஜேபிக்கு. 370 நாங்கள் கண்டுக்க மாட்டோம், உங்களோட சேருவோம், நீங்கள் பயங்கரவாதி தீவிரவாதி, ஆனாலும் எங்களுக்கு அதிகாரத்துக்கு வரணும் ஐயா, நாங்கள் வந்துடுறோன்ட்டு அந்த அம்மாவை போய் காலை பிடிச்சி சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு 3 வருஷம் கழிச்சு கவுத்து விட்டாங்க வச்சுக்கோங்க. கவுத்துட்டு அப்ரகேஷன் 370 அப்ரகேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதிகாரத்தை பிடிக்கணும்னா பிஜேபி எந்த லெவலுக்கு வேணால் போவாங்க. அவங்களுடைய ஒரு கோர் பாலிசி இது. அந்த பாலிசியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒரு அம்மாவோட சேர்றாங்க. சேர்ந்து என்ன பண்ணாங்க, 3 வருஷத்தில் அவங்கள கவுக்குறாங்க. அப்போது எப்படிப்பட்ட முடிவுலாம் எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த பிஜேபி. பவர் மாங்கர்ஸ் என்ன வேணால் பண்ணுவாங்க பவருக்காக. இங்கே தமிழ்நாட்டிலையும் என்ன வேணால் பண்ணுவாங்க, கர்நாடகாலையும் பண்ணாங்க, மத்திய பிரதேஷ்லையும் பண்ணாங்க. தே ஆர் பவர் மாங்கர்ஸ். எதுக்காகன்னா அவங்க கொள்கையை நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் உடைய பாலிசி. அதான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே பவர் மாங்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் பவர் மாங்கர்ஸ். ஒரு அதிகாரமும் இல்லாத காஷ்மீர், அந்த காஷ்மீரில் ஒரு எலெக்ஷன், அந்த எலெக்ஷனில் போட்டி போகிறதுக்கு ஒரு கட்சிகள் ஜனநாயகத்தை கேலி குத்தாக்குறாங்க சார். தேவையில்லை சார், ஒரு பவர் கிடையாது. இல்லை இப்போ இட் இஸ் அ மோக் டெமோக்ரஸி. யூ மேட் அ ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர். ஐ எம் ஆஸ்கிங் டு சம்திங். அப்படி என்றால் ராகுல் காந்தி ஏன் அதில் பவர் இல்லாத இடத்துல போய் போட்டி போடணும்? அது ஏன் இவ்வளோ பெரிய கடுமையான வார்த்தைகளை பிரச்சாரம் பண்ணணும்? அவர் பண்றது தெரியல, அதைத்தான் சொல்றேன். அவர் பண்றது தெரியல. unless the powers are restored to the people, நான் அங்க போட்டி போட மாட்டேன் சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஏன் சொல்லல? சொல்லணும்ல. சொல்ல தப்பு. சரி, தப்பு. காங்கிரஸ் பண்றது தப்பு. சரி, நம்ம இடைவெளிக்கு அப்புறம் the debate is going to be very interesting. முக்கியமான ஒரு இடத்துல காங்கிரஸும் போய் அங்க சேர்ந்து கேலி கூத்தாக்குறாங்க எல்லாரும். அப்ப எல்லாருமே டெமோக்ரஸியை கேலி கூத்து. சரி, திரு ரவிசங்கர் சார் ஒரு அரசியல் விமர்சகராக இப்போ வந்து நாம் அந்த கடந்த கால நிகழ்வுகளை திரு குமார் அவர் கொஞ்ச நேரம் தான் பேசினார். அதுக்கு மேலே அவர் நிறைய எழுதியிருக்கார் புத்தகத்தில். இப்போது நாம் இப்போ அடுத்த எலெக்ஷன் இதில் வந்துட்டோம். இப்போ எல்லா கட்சிகளுமே கேலி கூத்து பண்ணுதுங்கிறார். அதிகாரம் இல்லாத தலைமைக்கு ஏன் போட்டி போடுறீங்கிற கேள்வியை ஆழமாக வைக்கிறார் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர். எந்த ஒரு எல்லைக்கும் சொல்லுவாங்க, எக்ஸ்டெண்ட் எதுக்கு வேணாலும் போவாங்க. பிஜேபி ஒன்லி அவர்களுக்கு அதிகாரம். சொல்லுங்கள், இதுதான் கேள்வி. வெரி குட். இதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். எஸ், எக்ஸாக்ட்லி. அதாவது இந்த ஆர்டிகல் 370 பற்றி பேசினோம். அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 அது முடிஞ்சு போன கதை சார். ஓவர். அது முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட் முடிச்சாச்சு. எஸ், இவங்க பண்ணது அப்ரகேட் பண்ணது
எந்த விதத்திலும் இஷ்யூ இல்லை சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொன்னாங்க. நீட் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ அது மாதிரி அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 ஒன்ஸ் ஃபார் ஆல் இட் இஸ். அவ்வளோதான். இதை மறுபடியும் கொண்டு வர முடியுமா? இவங்க இப்போ யார் கிளியர் மெஜாரிட்டி வந்து அசம்பிளியில் ஒரு லெஜிஸ்லேஷனை பாஸ் பண்ணி எங்க பார்லிமெண்ட்ல ஜெயின்கே அசம்பிளியில் அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க கன்சென்ட் கொடுத்து பிரசிடென்ட்டுக்கு போய் அது ரெண்டாவது உள்ள வேலை. அது அப்புறம் இதெல்லாம் வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட், ஒரு பாயிண்ட் கொஸ்டின் கேட்டீங்க, ஸ்டேட் வுட் ரீஸ்டோர் பண்ணோம். டஸ் இட் மீன் அகைன் வி ஆர் கோயிங் டு ரீஇன்ட்ரோடியூஸ் ஆர்டிகல் 317 கேட்டேன். இல்ல, ஸ்டேட் வுட் வேற, இது வேற. ஸ்டேட் வுட்ங்கிறது இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி, லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரி. அதுக்கு என்ன இப்போ ஸ்டேட் வுட் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டா இருந்தது எது? ஜேஎன்கே. நவ் அது யூனியன் டெரிட்டரி. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, அட் தி ஏர்லியஸ்ட் பாசிபிள் டைம் பிஃபோர் செப்டம்பர் 30th of 2024 எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணு. ஏன்னா அது ஒரு ஸ்பிளிட்டட் டைம்ல அது பண்ணலாம். ஸோ செப்டம்பர் 18th ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செப்டம்பர் 25th செகண்ட் ஃபேஸ், அக்டோபர் 1st ஃபைனல் ஃபேஸ். ஸோ இவங்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது ராகுல் காந்தி இவங்க இப்போ இந்த கேம்பெயின் கிக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதில் அவர் சொல்கிறது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் we will try to restore statehood. அவ்வளோதான். ஆனால் ஆர்டிகல் 370 அதை மறுபடியும் நாங்கள் உள்ளே கொண்டு வந்து ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் ஜேஎன்கேக்கு கொடுக்க போகிறோன்னு ராகுல் காந்தி சொல்லவில்லை. நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி அண்ட் பிடிபி அவங்க மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்கிறாங்க, ஆர்டிகல் 370 மறுபடியும் we are going to introduce and a special privilege status ஜேஎன்கேக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க மேனிஃபெஸ்டோல சொல்றாங்க. அதை அந்த மேனிஃபெஸ்டோல சொல்றத பிஜேபி என்ன பண்றாங்க, டியூரிங் த ப்ரொபகேஷன் கேம்பெயின்ல என்ன சொல்றாங்க, பாருங்க இவங்க இப்படி சொல்றாங்க, அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு காங்கிரஸ் பக்கம் திருப்புறாங்க. இருக்கட்டும், அது எலெக்ஷன் கேம்பெயின் அது எல்லாரும் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கேம்பெயின் கிக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதில் ஃபருக் அப்துல்லா பக்கத்தில் இருக்கார், ராகுல் காந்தி இருக்கார். ராகுல் காந்தி ஃபருக் அப்துல்லாவை விட்டுட்டு ஸ்டேட் வுட்டை ரீஸ்டோர் பண்ணுவோன்னு சொல்கிறாரு ஒழிஞ்சு ஆர்டிகல் 370 அபாலிஷ் அப்ரகேட் பண்ணதை கொண்டு வர போகிறோன்னு சொல்லலை. ஆனால் என்சியுடைய மேனிஃபெஸ்டோவில் அது இருக்கு, விட்டுருங்க, இது முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ எலெக்ஷன் வரும்பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்க, பவரே இல்லாத ஒரு இதுக்கு என்ன எலெக்ஷன்? அதைத்தான் நான் பிரியன் சார்ட்ட கேட்டேன், எல்லாரும் கேள்வி குத்துங்க. இன்னைக்கு பவர் இல்லைங்கிறது இன்னைக்கு யூனியன் டெரிட்டரியா இருக்கு சார். நாளைக்கு மாநிலம் வரும்போது, மாநிலம் ஆகும்போது, ஸ்டேட் விட்டு வரும்போது அந்த சீஃப் மினிஸ்டருக்கு மற்ற சிஎம்க்கு இருக்கிற பவர் அவங்களுக்கும் அப்படி இருங்க. உங்க நேரம் சார் சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. டெல்லியே ஸ்டேட் வுட் தான், அதுக்கு கொடுத்தீங்களா? டெல்லி ஸ்டேட் வுட்ல தான் அதுக்கு கொடுத்தீங்களா? டெல்லி ஸ்டேட் வுட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். டெல்லி கீழே போலீஸ் லா அண்ட் ஆர்டர்லாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட். எதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்? ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்டட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும்போது எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்? சார் பாண்டிச்சேரி எதுக்கு சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்? சார் பாண்டிச்சேரி ஸ்டேட் வுட் இருக்கு, அதெல்லாம் விடுங்க. எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்? எதுக்கு எலெக்டட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்த பிறகு எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்? லா அண்ட் ஆர்டர் அவன்ட்ட தான் கொடுக்கணும். இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கு சார், பாசிபிள். அதெல்லாம் சும்மா எலெக்டட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும். அது எப்படி கொடுக்க முடியும்? ஒரு மாநிலம், ஒரு சின்ன மாநிலம் இந்தியா பூரா இந்தியா பூரா இல்ல சார், டெல்லி சார், டெல்லில அதெல்லாம் சும்மா என்ன கேபிட்டல் என்ன கேபிட்டல் எல்லாம் என்ன இப்போ கேபிட்டல் இருந்தா என்ன அதெல்லாம் சும்மா இருங்க சார். நான் காங்கிரஸும் அந்த தப்பு பண்ணாங்க, பிஜேபி பண்றாங்க. சரி, டெல்லி ஸ்டேட் வுட்ங்கிறது 2014 பிஜேபி இருக்கிறச்ச கொண்டு வரல. சரி, இதுக்கு முன்னாடியே சார் அதுவே தப்புதான், அதுவே தப்பு. காங்கிரஸ் தப்பு தான், காங்கிரஸ் தப்பு தான். இப்போ நீங்க பல பவர் சொல்றீங்க, பிஜேபி வந்த பிறகு பல பவர். டெல்லியை பொறுத்த வரைக்கும் சரி சிஎம் இருக்காங்க, எல்லாம் இவங்க ஒரு மார்க்கெட் ஆல்வேவே இருந்தாங்க. ஓகே, சிஎம் அவங்க தான இருந்தாங்க. மார்க்கெட் டெல்லியை பொறுத்த ஷீலா தீட்சித், மார்க்கெட் அல்வா கர்நாடகா. சாரி வெரி சாரி, அல்ல அது ரெண்டு கன்ஃபியூஷன் ஆகும். ஸ்லிப் ஆஃப் ஷீலா தீட்சித். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் அதை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கீழே தான் இருக்கு. நான் இப்போ சொல்லிட்டீங்க யூனியன் டெரிட்டரியா இருக்கிறது. இப்போ எலெக்ஷன் நடக்கிறது. எக்ஸாக்ட்லி. இப்போ ரீசெண்டாக 2022 டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்க. அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணாதனால தான் இப்போ அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அவங்க சொல்கிறாங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகிறது இந்த எலெக்ஷன் அப்படின்னா. எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவில் நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, ஆனால் கிரவுண்ட் லெவலில் அந்த எக்ஸைட்மெண்ட்டு இல்லை அப்படிங்கிற. இதில் ரெண்டாவது என்ன நீங்கள் பார்க்கணும்னா
டிசம்பர் 2023 பார்லிமெண்ட்டில் ஒரு இந்த அமெண்ட்மெண்ட் பில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பில் பிரகாரம் இந்த இருக்கிற 90 கான்ஸ்டிடியூவன்சி, 43 வந்து ஜம்மு, 47 காஷ்மீர், டோட்டலி இருக்க 90ல் ஏன் ஆசாத் காஷ்மீர் விட்டீங்க? அதுக்கு தொகுதியெல்லாம் ஒதுக்கி இருக்காங்களா? ஆசாத் காஷ்மீருக்கு அதுக்கும் தொகுதி ஒதுக்கி இருக்காங்க. இதில் ஆசாத் காஷ்மீருக்கு எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் ஆசாத் காஷ்மீர் சேர்த்து தான் போட்டு. நான் முடிச்சிட்டு ப்ளீஸ் சார், பிரியன் சார். ஓகே, ஸோ இதில் எஸ்சி எஸ்டி கோட்டாவை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ முந்தி இதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே சமூக நீதி அது இதுன்னு பேசும்பொழுது இந்த எஸ்சி எஸ்டி கோட்டாவை காஷ்மீர்ல அமல்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த 90 சீட்ல 9 சீட் ஷெட்யூல்ட் ட்ரைபுக்கு, 7 சீட் ஷெட்யூல்டு காஸ்ட், 21%. இந்த மாதிரி வரும்பொழுது அங்க இருக்கிற மெயினா பகாரி கம்யூனிட்டிஸ், அந்த பகாரி கம்யூனிட்டிஸுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கிற 15.5 மில்லியன் அந்த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் காஷ்மீரில் 1.6 மில்லியன் வந்து பகாரி. அவங்களை என்ன பண்ணிருக்காங்க, ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு 1.6 மில்லியனா 16 லட்சம் பேர். ஆமாம், அதில் வந்து ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு அவங்கள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வெரி குட். இப்போ நீங்கள் சொன்னது எல்லா ப்ரிவிலேஜஸும் கொடுத்துருக்காங்க. உங்கள் எடுத்துக்கிறேன், பகாரி கம்யூனிட்டிக்கு ஸ்பெஷல் இதை அமல்படுத்தியிருக்காங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் உள்ள வந்து ரைட். ஓகே, உங்களுக்கு நிறைய சிறப்பாக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஆழமாக படிச்சிருக்காங்க விவகாரத்தை. சொல்லுங்கள். இல்லை, உங்களுக்கு இந்த காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது பாஜகவினுடைய நிலைப்பாடு என்னன்றதை நம்ம தெளிவாக பார்க்கணும். அவங்க என்ன சொல்லி நீக்கினாங்க, அடிப்படையிலேயே வந்து தீவிரவாதம் வந்து கட்டுப்படுத்தப்படும் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ என்னென்னா, காங்கிரஸ் வந்து பேசுகின்ற ஸ்டேட்ஹுட்டுக்கும் பாஜக பேசுகின்ற ஸ்டேட்ஹுட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பாஜக பேசுகின்ற ஸ்டேட்ஹுட் என்னென்னா, ஒரு யூனியன் டெரிட்டரிக்குள்ளே இருக்கின்ற ஒரு அசம்பிளி, அது டெல்லி மாதிரி, பாண்டிச்சேரி மாதிரி அந்த அளவில் வச்சுப்போம், கோவா மாதிரி வச்சுப்போன்றது தான் அவங்களுடைய ஒரு பர்ஸ்பெக்டிவாக இருக்குது. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸினுடைய பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டாக தமிழ்நாடு மாதிரி கர்நாடகா தனித்துவமான மாநிலமாக இது மாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. ஆர்டிகல் 370 பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா, ஆர்டிகல் 370 இருந்த காலகட்டத்திலேயே நிறைய ஸ்டாட்டுச்சரி லாஸ், பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட நிறைய சட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட 99 விழுக்காடு சட்டங்கள் காஷ்மீருக்கு பொருந்தி இருக்கிறது. அது ஒரு கலாச்சார ரீதியான ஒரு பாதுகாப்பை தான் கொடுத்து தவிர மற்றபடி இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றக்கூடிய எல்லா சட்டங்களும் காஷ்மீருக்கு பொருந்தும். இப்போ ஆர்டிகல் 320 நீக்கினதுனால மட்டுமே அதை சொல்லிருங்க. 3 விஷயம் பொருந்தாது. ஆமா, டிஃபென்ஸ், ஆமா, அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன், இன்னொன்னு என்னது 3. சரி, நான் பார்த்து சொல்றேன். டிஃபென்ஸ், டெலிகாம். 370க்கு சம்பந்தம் 370 இல்ல, அது எப்பவுமே அது தனித்துவமா உண்டு. அது எக்ஸம்ஷன், அது எக்ஸம்ஷன் ஃப்ரம் 370. அது வந்து டைரக்ட் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ், டெலிகம்யூனிகேஷன். ஸோ 3 எக்ஸாம்ஷன் கொடுத்து தான் அப்போது காங்கிரஸ் எப்படி பார்க்குது, இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். அதனால் இதுக்கப்புறமும் ஆர்டிகல் 370 கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் கட்சி எந்த முனைப்பும் காட்டாதுன்றதுல ஒரு தெளிவான ஒரு புரிதல் எங்களுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் பேசுகின்றது என்னன்னா, அந்த காஷ்மீர் மாநிலத்துக்கான ஸ்டேட் அட்டானமஸ் குறித்து நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா இவங்க சொல்கிறாங்கல்ல, அங்கே வந்து தொழில் வளர்ச்சி நடக்குது, அங்கே வந்து முன்னேற்றம் நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போது அங்கே போய் தொழில் தொடங்குவது யார்? அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களா? நீங்கள் இருக்கிற இங்கே மார்வாடியும் பனியாவும் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு ஆர்டிகல் 370 நீக்கணும்? இப்போ அவர் என்ன ராகுல் காந்தி சொன்னார், பெரும்பான்மையான அந்த மக்களுடைய நிலங்களை வந்து A1 A2 சொல்றாரு. அம்பானி ஆதானி பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் அதுதான் சொன்னேன், நான் பேரை சொல்லாம சொன்னேன். இல்ல, அவர் உங்கால சொல்றாரு ராகுல் காந்தி, நான் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் A1 மிஸ்டர் அம்பானி, A2 அவரு அப்படி சொல்றேங்கிறாரு. பேரதான் சொல்லிட்டாரு. அதுதான், நீங்க A1 A2 காஷ்மீர்ல போயிட்டு பிசினஸ் பண்றதுக்காகத்தான் ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பிராக்டிக்கலா பேசும்போது ஸ்ட்ராட்டஜி லாஸ் 99 விழுக்காடு பொருந்தும் பொழுது எதற்காக நீங்க அதை நீங்க பெரிய கேள்வி இருக்குல்ல. அப்ப அது உச்சநீதிமன்றம் வந்து அக்னாலஜ் பண்ணிருக்காது, வேற டிபேட் அது. பட் இருந்தாலும் இது எதுக்கு அங்க, அதுதான் அங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்ன்ற பேர்ல கொள்ளடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அதனால அந்த மாநிலத்துக்கோ அந்த மாநில மக்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்றதா யதார்த்தமான உண்மையா இருக்கு. ஒரு முக்கியமான கேள்வி கொடுங்க சார். இனியன் சொன்னதும் ஓகே. என்னோட பாயிண்ட் சார், இதுவரைக்கும் ஆர்டிகல் 370 இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு அவுட் சைடரும் காஷ்மீரில் போய் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வாங்க முடியாது. இன்னைக்கு இப்போ சொல்லுங்க, ஆர்டிகல் 370 ஆகஸ்ட் 5, 2019 அப்ரகேட் பண்ணார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி, எவ்வளவு பெரிய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, எவ்வளவு பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி காஷ்மீரில் இருந்து சொல்லுங்க. இப்போ அதெல்லாம் வேணும் சார். ஆல்வேஸ் ஒரு
டெவலப்மெண்ட் ஒண்ணும் இல்ல. டெவலப்மெண்ட் அப்படின்னா சுற்றுலாத்தலம் மட்டும்தான் இருந்தது. இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வரணும் சார். அந்த இண்டஸ்ட்ரி வரணும்னா இன்னைக்கு அதானி அம்பானி இல்ல, டாட்டாவாகட்டும் பிர்லாவாகட்டும், இவங்க சாஃப்ட்வேர்ல இன்ஃபோசிஸ் யாரு வேணாலும் எடுங்க, அங்க போய் நான் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா ஆர்டிகல் 370 இருந்த வரைக்கும் ஐ வில் நாட் பி ஏபிள் டு டூ தட். இன்னைக்கு அது மாறுறது. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல 86ல தலைவர் ராஜீவ் காந்தி என்ன சொன்னார்னா, டெவலப்மெண்ட் இஸ் நாட் அபவுட் ஃபேக்டரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், இட்ஸ் டெவலப்மெண்ட் அபவுட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. இந்தியாவினுடைய கலாச்சார பாதுகாப்பும் கலாச்சார முன்னேற்றம் தான் இந்தியாவினுடைய முன்னேற்றமாக இருக்க முடியும்னு ராஜீவ் காந்தி அன்னைக்கு பதிவு பண்ணிருக்காரு. இப்போ இவங்களுடைய பார்வை என்ன? நீங்க சொல்றது ஒரு ப்ளூரலிஸ்டிக் கல்ச்சர்ல சொல்றீங்க. ஆமா. இட் வுட் ஹேவ் a kind of the different perception. தமிழ்நாட்டு மாதிரி கேரளா இருக்காது, கேரளா மாதிரி ஆந்திரா இருக்காது, பஞ்சாப் இருக்காது. ஆனால் இங்கே மோனோதிஸ்டிக் பாலிடிக்ஸ் வருதே. எங்க சொல்லு காஷ்மீர்ல ஒன் நேஷன் ஒன் நேஷன், how is it a different? அதுதான் அவங்களுக்கு பொறுத்துக்கொள்ள முடியலன்ற இந்த மோனோதிஸ்ட் இல்லனா இந்த ஹோமோஜீனியஸ் பொலிட்டிக்கல் நரேட்டிவ் இருக்குல்ல, இந்த நரேட்டிவ் வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியல. அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் இதோட அடிப்படையாக இருக்குது. அப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த முன்னேற்றம் யாருக்கான முன்னேற்றம் தான் திருப்பி கேக்குறோம். இவங்க சொல்லக்கூடிய முன்னேற்றம் யாருக்கான முன்னேற்றம்? அந்த மக்களினுடைய முன்னேற்றம் நடக்கிறதா? சாமானிய மக்கள் முன்னேற போறாங்களா? இல்ல. ரெண்டாவது ஆல்வேஸ் இவங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும், ராகுல் காந்தி அவரை பொறுத்த வரைக்கும், it is totally they got a prejudiced view. என்ன prejudice அப்படினா அதானி அம்பானி A1 A2 பொதுவா எப்ப யூஸ் பண்ணுவாங்க? அவர் அந்த கேம்பெயின்ல எப்ப பார்த்தாலும் நைட் இரவு தூங்கும்போது வரைக்கும் உங்க தலைவர் அதானி அம்பானி. உண்மையான சொல்றேன். என்ன விஷயம் சார்? அதானி அம்பானி சொல்றச்சே நான் என்ன கேக்குறேன்? கருப்பு பணத்தை கொடுத்தாங்க வேன்ல. மோடி பாத்துக்காரல. இவ்வளவு பிரச்சனை நாட்டுல கருப்பு பணத்தை கொண்டு வரத மோடி பாத்துக்காரல வேன்ல. வண்டியில கருப்பு பணத்தை அதானிக்கு during ராஜீவ் காந்தி பீரியட் மோடி பாத்துக்காரு. அதுக்கு அப்புறம் லஞ்ச பணத்தை வேன்ல கொண்டு வரத மோடி பாத்துக்காரு. இன்வெஸ்ட்மென்ட் கொடுக்கிறதுக்கு அதுக்காக நான் A1 A2 சொல்றோம். இவங்க தான் பண்ணி கொடுத்தது. சார் திரு பிரியன் சார், உங்களுடைய இப்போ நம்ம எலெக்ஷன் விவகாரங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சொல்லுங்கள் சார். ரெண்டாம் கட்டம் இல்லை, அதாவது எந்த விதமான ஒரு பல்லில்லாத ஒரு ஜனநாயகத்தில் எதுக்கு போட்டி போடணும் இந்த கட்சிகள்லாம்? ஸோ தே ஹேவ் டு ஃபைட் ஃபார் த ரைட்ஸ். ஆக்சுவலாக முதல்ல நீங்கள் வந்து அந்த அரசாங்கத்துக்குரிய அதிகாரங்களை கொடுங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷனை வைங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து எல்லா கட்சிகளும் அங்கே இருக்கிற கட்சிகள்லாம் கையில் எடுக்கணும். ஆக்சுவலாக வித்தவுட் எனி அதிகாரம் நீங்கள் சும்மா பதவியில் போய் என்ன பண்ண போறீங்க? இப்போ தேசிய மாநாட்டு கட்சி நேஷனல் ஃப்ரை இவங்களும் வந்தாலும் நாளைக்கு காங்கிரஸ் மெஜாரிட்டி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்பொழுது அப்படித்தான் பார்க்கப்படுகின்றது. ஏன்னா 30% வந்து இங்கே 97% முஸ்லீம் இருக்காங்க, எங்கள் காஷ்மீரில் 30% ஜம்முலையும் இருக்காங்க. அதனால் 15 ஸ்டேட்டுக்கு அவங்க ஆக்குபை பண்ணுறாங்க எங்கள் ஜம்முலையும். மீண்டும் வந்து விட்டால் அவர்களுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை சார். அரித்மேட்டிக் வந்து என்சிக்கும் காங்கிரஸுக்கும் ஃபேவரபுளாக இருக்குது சார். போன பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சிஸ் இருக்குல்ல, அங்கே 5 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சிஸ் இருக்குது. அதில் அந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் வந்து 36 அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் என்சி தான் முன்னாடி இருக்காங்க. ஆமாம், அது எப்போ அப்படி தான். அப்புறம் 29 கான்ஸ்டியூன்சியில் வந்து பிஜேபி முன்னாடி இருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 7 கான்ஸ்டியூன்சியில் இருக்காங்க. பிடிபி 5 கான்ஸ்டியூன்சியில் இருக்காங்க. சார் பெர்சன்டேஜ் பார்த்துட்டாலே 9% தான் பிஜேபிக்கு இருக்கு. அதான் சார், இவங்கெல்லாம் சேர்ந்து 58% ஓட்டு வாங்கியிருக்காங்க சார். என்சி, காங்கிரஸ், பிடிபிலாம் சேர்த்து 58% ஓட்டு வாங்கியிருக்காங்க சார். 2 கான்ஸ்டியூன்சியில் பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் உதம்பூர் பிளைன்ஸில் இருக்கிறது வாங்கியிருக்காங்க. அனந்த்நாக், அப்புறம் பாராமுல்லா, ஸ்ரீநகரில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து கான்ட்ரவர்ஷியல் அப்துல் ரஹீம் அவர் சிறையில் இருக்கார், வின் பண்ணியிருக்கார். மற்ற 2 இடத்துல என்சி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டஃப்பான எலெக்ஷனாக இருக்கும். போன எலெக்ஷன்ஸில் ஹில்ஸ் பகுதியில் வந்து பிஜேபி போட்டியே போடலை சார். ஜம்மு உதம்பூரில் தான் போட்டி போட்டாங்க. மொத்தம் 3 கான்ஸ்டியூன்சியில் போட்டியே போடலை. இப்போ இந்த வாட்டி அவங்க வந்து காஷ்மீரில் ஸ்ரீநகரில் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. லால் சவுக்லேயே போட்டிருக்காங்க. லால் சவுக்குன்னு ஒரு தொகுதி இருக்குது, அதுலேயே போட்டிருக்காங்க, முக்கியமான பகுதி. அவங்க அங்கே போட்டு வின் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியும். ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, அரித்மேட்டிக் வந்து என்சிக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் ஃபேவரபுளாக இருக்குது. பிடிபியும் கண்டஸ்டில் இல்லாதனால அந்த ஓட்டு அவங்களுக்கு தான் போகும். பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? ஆக்சுவலாக உங்களால் என்ன பண்ண முடியும்? இன்னொரு கேள்வி திரு பிரியன்ட்ட கேட்கும். நீங்கள் நாளைக்கு இந்தியா கூட்டணி வருதா வரலையான்றதான் இப்போ சொல்ல முடியாது சார். அது வருதா இல்லையான்னு சொல்ல முடியாது. இந்தியா கூட்டணி எப்போ வருமா வராதா, 2029 எப்படி ஆகும், நாளைக்கு அரசியல்ன்றது நம்ம கையில் கிடையாது. ஆக்சுவலாக இல்லை, இப்போ இன்னைக்கு லெவலில் சொல்கிறோம். நம்ம என்ன பதிவு பண்ணுறாங்களா சார்? அப்படி பார்க்குறோம் நாங்கள். நீங்கள் ஜனநாயகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னா ஒன்றுமே அதிகாரம் இல்லாத ஜனநாயகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன பிரயோஜனம்? Actually, all these parties என்ன பண்ணிருக்காங்க காஷ்மீர்ல? இத வந்து பவரை கொடுக்கலன்னா கண்டஸ்ட் பண்ணல போய் இத காஷ்மீர் மக்கள் பேசுகிற பாசையிலே நான் ஒரு வார்த்தை சொல்லிறேன். நாம் கி வாஸ்துன்னா அது பேரளவுக்காக பண்ணிருக்காங்க. பல்லில்லாத பாம்பு. அது வந்து நாங்களும் எலெக்ஷன் நடத்தினோம், ஜனநாயகத்தை வந்து ரெஸ்டோர் பண்ணினோம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல, அதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க. ஆப்போசிஷன் should stand united and say
நீங்கள் அதிகாரங்களை கொடுங்க, நீங்கள் அந்த எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுத்தா நாங்கள் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். சரி குமார் சார், நிறைவு கருத்து. அதாவது இப்போ நம்ம எல்லாரும் இந்தியாவிலிருந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட அதன் ஆக்கப்பூர்வமான பிரதிநிதியான ஹரிசிங் கிட்ட செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி இந்தியாவுக்கு சொந்தமானதுங்கிறத தான் மத்திய அரசு, இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு நிலைநாட்டி இருக்கிறது. அதை சுப்ரீம் கோர்ட்டு அப்சல்யூட் பண்ணியிருக்கிறது. இப்போ நம்ம இந்தியாவுக்கு இல்லை, இது முக்கியமான பாயிண்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லாரும் எலும்புக்கு கிடந்து போராடிட்டு கிடக்கும். எலும்பு துண்டு தான் தேர்தல் என்னை பொறுத்தவரையில், நான் அப்படி தான் சொல்லுவேன். எலும்பு துண்டுக்கு அலைகிறது இல்லையா, காஞ்ச எலும்புக்கு அலைகிற அதை சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படல ஜீவனை. அதை நோக்கி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர, நாம் நம்மள்ட்ட இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு, அப்புறம் அதே பாகிஸ்தான் அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அலையுது, அதை தடுத்தமா இல்லையாங்கிறத ஒருத்தரும் மனசில் வைத்துக் கொள்ளவில்லை. அதான் எனக்கு வருத்தமே. அதை யாராவது நம்ம இல்லைன்னா அது எப்படி ஆயிருக்கும்? இன்னை வரைக்கும் காங்கிரஸ் இருந்திருந்தா காஷ்மீர் அங்கே போயிருக்கோம். எப்படி போவோம்? கண்டிப்பாக போயிருக்கோம். 14 வரைக்கும் காஷ்மீர் நம்மளோட. ஒரு நிமிஷம் என்ன ஒரு கிளியராக நான் கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும். 47லேருந்து 2014 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜெய்ஷ் முகமது இருந்தாங்க, அல்பதர் இருந்தாங்க, ஹர்கிதில் முஜாஹிதீன் இருந்தாங்க, போர் நடந்துச்சு, லஷ்கர் இ தொய்பா இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலும் காஷ்மீர் பாதுகாப்பு நம்ம தான் இருந்துச்சு. நீங்க சொல்றத பார்த்தா 10 வருஷத்துல போயிடும். பாதுகாப்பாக இருந்து எப்படி சொல்லுகிறீர்கள்? எப்படி இல்லைன்னு சபையில கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு எல்லாரும் அலைஞ்சிட்டு 75 வருஷமா பேசிக்கிட்டு இருந்தோம். அங்க ஒரு 3 குடும்பம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. கல்லெறியும் அங்க எந்த சட்டத்துக்கு புறம்பா தான் எல்லாமே நடந்து கொண்டிருந்தது. குமார் சொல்வதை பார்த்தா 14லேருந்து 24க்குள்ள தான் பாதுகாக்கப்பட்டதுங்கிறீங்க. சார் இல்ல, பாதிப்பு ஒரு குடும்பமோ ஒரு ஊரோ அழிஞ்சு வந்ததுன்னா எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். கடைசி கட்டத்தில் சோக்காகிற கட்டத்தில் காங்கிரஸ் கிட்ட ஆட்சி மாற்றம் பாரதிய ஜனதாவுக்கு வந்து விட்டது. அது தொடர்ந்து இருந்ததால் இப்போ இங்கே இருக்கிற வீக்னஸுக்காக அவங்க அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறது. குமார் சார், அந்த வரலாற்றில் நானும் பார்க்குறேன். லஷ்கர் போன்ற பயங்கரவாத குரூப்பை நீங்கள் சந்திக்க அமெரிக்காவுடைய பேண்டட்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. அல் பதர், ஹர்கிதுல் முஜாஹிதீன், ஜெய்ஷ் இ முகமது. இன்னைக்கு அவங்க எல்லாம் மௌனியா இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க போனாங்கன்னு தெரியல. ரொம்ப நாளமா ஆயிட்டு. அந்த பயங்கரவாதிகளோடு இன்னைக்கு சாதாரண விஷயம் இல்லை. தெஹ்ரீகே தாலிபான் உள்ள இன்கர்ஷன் ஃப்ரம் தர் அவுட் ஆஃப் பவுண்டரி தாலிபான்ஸ் எல்லாருமே அங்கே இருந்த நாட்டில் இன்னைக்கு 47லேருந்து இந்த வரைக்கும் இந்திய நாட்டை விட்டு அது போகலை. இன்னைக்கு மோடியும் எல்லாரும் நாம ஒன்று தான். மோடியா பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி இந்தியாவை விட்டு யாரும் பிரிவதற்கு அலோவ் பண்ணலை. அதாவது சூழல் எப்படி இருக்கு நம்ம அலோவ் பண்ண முடியாது. இல்லை, இலங்கை என்னைக்காவது இப்படி ஆச்சா? இப்போ சமீபத்தில் நடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது போல் இலங்கை என்னைக்காவது ஆச்சா? ஆப்கானிஸ்தான் என்னைக்காவது அப்படி ஆயிருந்ததா? இப்போ எவ்வளவு மோசமாக வந்துட்டு அதெல்லாம் வச்சு நான் கணிச்சு தான் நான் சொல்கிறேன். இந்த சூழல் தான் இங்கே இருக்கிறது. ஆகையினால இதை பற்றி தான் இப்போ யோசிக்கணும். இந்த இஷ்யூவில் சுப்ரீம் கோர்ட்டு அதை தான் மனதில் வைத்து தான் அந்த முடிவை அப்சல்யூட் பண்ணியிருக்கிறது. ஏன்னா அதை பண்ணும்போது ஹரிசிங்கோட அதிகாரம் வரையறை செய்யப்படலைங்கும் போது அரசாங்கத்துக்கு இந்தியாவோட அது ஒருங்கிணைந்த பகுதிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அதன் அடிப்படையில் எந்த கொஸ்டினும் எழுப்ப முடியாது. ஆகவே அது அரசாங்கம் செய்தது சரிதான் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. அந்த அடிப்படையில் அந்த பாட்டு இன்னைக்கு நிம்மதியாகி நம்ம எல்லாரும் அங்கே போக வர எல்லாரும் கல்யாணம் பண்ணுறதுலேருந்து திருமண உறவு உட்பட எல்லாம் சிவிலாகி எல்லாம் காமன் ஆக்கி எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம பாராட்டு நல்லதை இருக்கணும் சார். இந்த கொள்கையை முதல்ல சார். நான் ரெண்டாவது 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு நிமிஷம். இப்போ இந்த மாதிரியான இப்போ நம்ம வந்து we are the viewers of international community. இப்போ பயங்கரமான பிரச்சனை இருக்காங்க. They made a lot of the conspirate against of our nation out of the border. It will create the animosity and enmities against India. அதான் முக்கியம். நான் சொல்கிறது சரிதானா? அப்படி இருக்கும்போது நாம் இந்த அரசியல் காரணங்களுக்காக டிசென்ட் ஆகி ஒரு கன்ஃபரண்டேஷன் ஒரு குவாரல் அமங் த சொசைட்டி that should be allowed for more scope for out of position. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு ஐடியல் சிச்சுவேஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படி இல்லை, நம்மளோட தேச ஒற்றுமை இடம் ரொம்ப முக்கியம் சார். எலெக்ஷனுக்காக நாம பிரியக்கூடாது. அண்ட் ஐ அக்செப்ட் இட். ரொம்ப ஐடியல் சிச்சுவேஷன் இன்னைக்கு நாட்டில் அப்படி இல்லை சார். இல்லை, அரசியல் கட்சிங்க என்ன பிஜேபியை தூக்கிடணும், இவங்க இந்தியா பிளாக் எல்லாம் உள்ளே வரணும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்தியா பிளாக்கெல்லாம் தள்ளணும், நாங்கள் பதவியில் 3வது டைம் 4வது டைம் நீடிக்கணும். இதுதான். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாளைக்கு ஒரு வார்னு வந்தால் என்ன பண்ணுறோம் சார்? எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஒத்துமையாக இருந்து எனிமையாக அட்டாக் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கிறச்ச நம்ம நாட்டிலேருந்து நமக்குள்ளே என்ன வேணாலும் பேசலாம். நம்ம நாட்டை விட்டு
வெளிநாட்டுக்கு போய் கண்டிப்பா. நம்ம நாட்டு கட்சி தலைவர்கள் இந்தியாவை பத்தி ராகுல் காந்தின்னு சொல்லுங்களா, நான் சொல்றேன். அதை தான் நீங்க வைக்கிற, நீங்க இல்ல பிஜேபி வைக்கிற குறைச்சாட்டு. வெளிநாட்டுல போய் காட்டி கொடுத்துட்டாரு. குற்றச்சாட்டில உண்மை சார், இது சார், உண்மை. ஒரு நிமிடத்துல அந்த முடிங்க. மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின் நீங்க வச்சது 2 பாயிண்ட் பதில் சொல்றேன். 2012 இருந்து 2014 வரைக்கும் நரேந்திர மோடியினுடைய தேர்தல் பிரச்சாரம் எடுத்து பாருங்க. அவர் சென்ற நாடுகள் பட்டியல் எடுத்து பாருங்க. எல்லா நாடுகள்ல போயிட்டு நீங்க மன்மோகன் சிங் அரசுக்கு எதிராக எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறான்றது ரெக்கார்ட்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. அது ஒருபோதும் தலைவர் ராகுல் காந்தி அந்த மாதிரி கீழ்த்தரமாலாம் பேசல. நம்பர் 1. ரெண்டாவது, நீங்க தேர்தல் இது ஒரு பல்லு பிடுங்கின பாம்பா இருந்தாலும், ஜனநாயகம் வந்து ஒரு பவர்லெஸ் டெமோக்ராசியா இருந்தாலும், நாங்க என்ன முயற்சி பண்றோம்னா இந்த மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதற்கு, பதிவு செய்வதற்கு இந்த போட்டியில நாங்க பங்கெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த ரெப்ரசன்டேஷன் தேவைப்படுகிறது. ஒரு டெம்பரரியான சொல்யூஷனாக இருக்க கூடும்னு நாங்க நம்புறோம். லாங் டேர்ம்ல போராட வேண்டிய கட்டம் இருக்கிறது, நாங்க அதை மறுக்கல. ஆனா இப்போதைக்கு அந்த மக்களுடைய எண்ண ஓட்டத்தை பதிவு செய்யறதுக்கு வாய்ப்பா இருக்கும் நாங்க பார்க்கிறோம். சரி, மிக சிறப்பான ஒரு நீண்ட நெடிய வாதம். இதுல மைய கருத்து என்னன்னா தேச ஒற்றுமை தான், வேற எதுவுமே கிடையாது. போட்டிட்டு யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். செகண்ட், எரியிற வீட்டில் பிடுங்கியது மிச்சம்னு ஒரு கணக்கு போடுவாங்க. அந்த கணக்கு தான் ராகுல் காந்தி போட்டு கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. சரி, பரவாயில்ல. அதே உங்களுக்கு உரிமை, எல்லாருக்கும் ஒவ்வொருடைய உரிமை இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாம் ஒற்றுமையாக இருக்கணும். இன்றைக்கு சர்வதேச அரங்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அரசாங்கங்கள்லாம் ஃபிலடெல்ஃபியில் தோற்று அக்ரிமெண்ட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் நாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆக இந்தியாவுடைய ஒற்றுமை ரொம்ப முக்கியம். ஒரு கட்சி இன்றைக்கு இருக்கும், நாளை போகும். ஆனால் ஆட்சி வரும், போகும். ஆனால் இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒற்றுமை தான் இதற்கு ஆழமாக ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்துண்டு நம்ம இந்த காஷ்மீர் விஷயத்தில் ஆழமாக புரிஞ்சிருக்கோம். நிறையவே படித்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய சிறப்புமிக்க ஆளுமைகள் மூத்த பத்திரிகையாளர் ஐயா பிரியன் குமார் ஐயா அவர்கள், இனியன் ராபர்ட் சார் மற்றும் ரவிசங்கர் சார், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வம் நன்றி தெரிவித்து மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.